நம்ம தலையில் போகிற ஹேர் டே இருக்குல்ல, ஹேர் டே ஷாம்பு, அதுலேருந்து காலுக்கு போகிற நெயில் பாலிஷ் வரைக்கும் கேன்சருடைய அந்த கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்குது. தலையில் போடுற ஹேர் டேல இருக்குது, ஷாம்புல இருக்குது, முகத்துக்கு போடுற அந்த அந்த க்ரீம், அந்த ஃபேஸ் க்ரீமில் இருக்குது, கண்ணுக்கு போகிற கண்மையில் இருக்குது, உடம்புக்கு போகிற சோப்பில் இருக்குது, கையில் போடுற நெயில் பாலிஷ் இருக்குது, காலில் போடுற நெயில் பாலிஷ் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. 10 வருஷமாக தெரிஞ்சுங்க, எழுதி வச்சுங்க. 10 வருஷமாக தொடர்ந்து ஹேர் டே போகிறவங்க கேன்சர் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்கு. 10 வருஷம் தொடர்ந்து ஹேர் டே போகிறவங்க நிச்சயமாக கேன்சர் வரும். நான் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா, இது பார்த்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணக்கூடாது, கேன்சர் வரும். ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணக்கூடாது சார். ஃப்ரிட்ஜ் வந்து சார் அந்த காலத்தில் வந்து மெடிசனுக்கே தான் கண்டுபிடிச்சாங்க. மருந்துகள் கெட்டு போக கூடாங்கிறக்காக கண்டுபிடிச்சான். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆமாம், அதுக்கு தான் கண்டுபிடிச்சதே ஃப்ரிட்ஜ். நம்மள மாதிரி இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வைக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் அது ரொம்ப ரொம்ப மோசம். அதுதான் கேன்சர் மெயினான காரணமே. மீட் வைக்கிறான் பார்த்தீங்களா, ஃப்ரோசன் மீட், அதெல்லாம் 1 மாதம் உள்ள 2 மாதம் உள்ள கிடக்கும். அதுதான் மெயினாக கேன்சர் வர காரணமே. மாவு உள்ள வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் மாவு உள்ள வைக்கவே கூடாது. மாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது மாவில் உயிர் சக்தி இருக்குது மாவில். அது மாதிரி தயிர் உள்ள வைக்கக்கூடாது, இல்லை பாக்டீரியா இருக்குது அதில். அதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ நல்லது கிடைக்கும் உடம்புல. உள்ள குழம்பெல்லாம் 3 நாள் வச்சு வைக்கிறாங்க. அதுதான் கேன்சர் வருது. குழம்பு உள்ள வைப்பாங்க, எடுத்து சுட வைப்பாங்க, திருப்பி உள்ள வைப்பாங்க. அது ஒரு காரணம் கேன்சருக்கு. அதே மாதிரி இந்த பேன் இருக்குல்ல, இந்த தவா பார்த்தீங்களா, அது வந்து நான்ஸ்டிக், அது யூஸ் பண்ணவே கூடாது. அது ஒரு காரணம். அந்த காலம் மாதிரி இரும்புல வச்சு பண்ணலாம். இரும்புல தோசை வைப்பாங்க, இரும்பு சட்டி இருக்கு, அதுல பண்ணலாம். இரும்பு கடாய், தவா ஒரு காரணம், ஃப்ரிட்ஜ் ஒரு காரணம், மைக்ரோவேவ் ஒரு காரணம். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினிய பாத்திரம் அது கூடாது. அலுமினிய பாத்திரம், அலுமினிய குக்கர், இது எல்லாமே காரணம். பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் குக்கர், பிளாஸ்டிக் ஐட்டங்கள் போகிற காரணம். அதே மாதிரி மண்சட்டி எல்லாம் பண்ணலாம். நீங்கள் மண்பானை எடுத்து சமைக்கலாம், ரொம்ப நல்லது உங்களுக்கு. திருப்பி என்ன கேட்டீங்கன்னா, வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தரையில் ஃப்ளோர் கிளீனிங், அதுல எல்லாம் அந்த கேன்சர் காசும் கெமிக்கல் இருக்கு. ஸ்ப்ரேல இருக்கு, ரூம் ஸ்ப்ரே இருக்கு, எல்லாமே இருக்கு. சாப்பிட்ற புரோட்டாவில் இருக்கு. இதெல்லாம் விடுங்க சார், இதெல்லாம் விடுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல கேடுங்க. ஒரு சிக்கன் இருக்கு மார்க்கெட்ல, எல்லாம் ஃபேமஸா போயிட்டு இருக்கு, ஃப்ரைட் சிக்கன், அதுல இருக்கு கேன்சர். அதை விடுங்க. சிப்ஸ், குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றது சிப்ஸ் தான். என்ன சிப்ஸ்? பொட்டேட்டோ சிப்ஸ், அப்புறம் பிரெஞ்சு ஃப்ரை, அது சாப்பிட்டா கேன்சர். நீங்க சொல்றத பார்த்தா எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது போல. இங்கெல்லாம் நம்ம இருக்கவே வேணாம், காட்டுக்குள்ள போய் தான் உட்காந்துக்கணும் போல. ஏன்னா நம்ம நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் கெமிக்கல் இருக்குங்கிறீங்க. ஈவன் பேஸ்ட்லயும் இருக்குன்னு சொல்றீங்க, ஹேர் டேல இருக்குங்கிறீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு மனுஷனால வாழ முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டா இருக்கு. சோ இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது இருக்கா, அல்லது இது வந்திருக்குமா அப்படிங்கிற சில டவுட்ஸ் வரும் சில பேருக்கு. அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இப்ப கேன்சர் வந்து இப்ப எல்லாருக்கும் வரும். இது வந்து முந்தைய மாதிரி கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஆளுகள் பண்ண அப்போ தான் வரும்னு சொல்லுவாங்க. இப்போலாம் கிடையாது. ட்ரிங்க்ஸ் ஆளுகள்லாம் 2வது பட்சம். இப்போ கேன்சர் ரொம்ப காமன். ஹெட்ஏக் மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு காய்ச்சல் மாதிரி ஆகிப்போச்சு, எல்லாருக்கும் வரும். யார் வீட்டிலலாம் கேன்சர் இருக்கோ, மேபி அவங்களோட பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸ் யாருக்கு இருந்திருக்கோ, அவங்க வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த டாக்டர் கிடையாது, இது மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றிடணும். நம்பர் 1. அதே மாதிரி கேன்சர் நம்ம நிறைய இப்போ ஹேர் டே போட்டிருக்கோம், நான் சொல்கிறலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், வருமோன்னு சந்தேகப்படுறவங்கள இப்போவே வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி ஆகணும். நிப்பாட்டணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் நிப்பாட்டுறது எல்லாமே. ரெஃப்ரிஜரேட்டர் நிப்பாட்டிடணும், பண்ணக்கூடாது. பால் வாங்கி கொதிக்க வச்சு சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கக்கூடாது. இதெல்லாம் மாத்திர கஷ்டம் இல்லை சார், இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. உயிர் வாழணும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து அன்னைக்கே மாத்திரணும். அவங்க யாரெல்லாம் ஹேர் டே போடுறாங்களோ நிறுத்திடணும். யாரெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து சாம்பார் குழம்பை வச்சு 1 வாரம் 3 நாள் சாப்பிட்றாங்க நிறுத்திடணும். மண்சட்டி இருக்கல வாங்கி சமைங்க, மண்சட்டியில் சமைங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மைக்ரோவேவ் தூக்கி வெளியில் குப்பையில் பிளாஸ்டிக்கில் தூக்கி டஸ்ட்பினில் போடுங்க. அதை மைக்ரோவேவ் அவ்வளோ கெடுதல், நிறுத்தி ஆகணும். இதெல்லாம் இல்லை, குழந்தைங்களுக்கு சிப்ஸ் கொடுக்காதீங்க, ஃப்ரைட் சிக்கன் வாங்கி கொடுக்காதீங்க, நிறுத்துங்க முதல்ல, அதெல்லாம் நிறுத்துங்க, அப்போ தான் முடியும். இதைத்தான் சார் நான் கத்திட்டு இருக்கேன். போய் நாங்கள் ஒரு காலேஜாக போய் கத்திட்டு இருக்கேன், ஒரு ஸ்கூலுக்காக சொல்கிறோம். போய் நாங்கள் இப்போ ஃப்ரீ கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம், கேன்சர் ப்ரிவென்ஷன் நடத்துகிறோம். நாங்கள் எல்லா காலேஜும் போயிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லா ஸ்கூலும் போயிட்டு இருக்கோம், எல்லா கார்பரேட் கம்பெனியும் போயிட்டு இருக்கோம். நாங்கள் டீச் பண்ணுறோம். இப்போ இதை எங்களால் முடியல, நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ கோர்ஸ் நடத்தணும். இப்போ கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இதை வாங்க, எங்கிட்ட வந்து கற்றுக்குங்க வாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து இதுதான் பெரிய பிஸ்னஸ். கேன்சர் இஸ் பிஸ்னஸ். முந்தி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்தா 2 ரூம் இருக்கும், 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லா ஹாஸ்பிட்டல் பாருங்கள், நீங்கள் பெரிய பெரிய பிளாக் கட்டுறாங்க கேன்சருக்காக. கூட்டம் தாங்க முடியல, 2 பேர் பார்த்து அந்த ரூமெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போல்லாம் தனித்தனி பிளாக் கட்டுறாங்க, அவ்வளோ கூட்டம் எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்குது. என்ன காரணம்? இனிமேல் 10 வருஷத்துக்கு ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ டயபெட்டிக்ல பயம் கிடையாது, பயம் போயிடுச்சு. பயம்லாம் கிடையாது, அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் ஆவாரம்பு சாப்பிட்ருக்கேன், வெந்தயம் சாப்பிட்றேன், பாக்க சாப்பிட்றேன்னு பண்ணிட்டாங்க. அதில் பயம்லாம் கிடையாது. கேன்சர்னா பயம், பெரிய பிஸ்னஸ். இன்னும் 10 வருஷம் பாருங்க, கேன்சர் இன்னும் பயங்கரமாக வரப்போகுது. நம்ம ஒரு குடிமகனுக்கும் கடமை நிறுத்தி ஆகணும். இப்போ ஒரு வருஷத்தில்
10 மில்லியன் பீப்புள் சாகுறாங்க அதனால. இப்போ 10 மில்லியன் பீப்புள் இறந்துருக்காங்க கேன்சர்னால. 2022 ரிப்போர்ட் இது, 2 இயர்ஸ் பேக் ரிப்போர்ட் இது. அப்போ எடுத்த அந்த சர்வேல 10 மில்லியன் பீப்புள் செத்துட்டு இருக்காங்க அவங்க. இப்போ நம்ம வந்து தடுக்கலை அப்படின்னா தடுக்கவே முடியாது, என்னைக்கு தடுக்கவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் இதை. அது நாங்கள் கூப்பிட்றோம், வாங்க நாங்கள் டீச் பண்ணுறோம் உங்களுக்கு, நாங்கள் டீச் பண்ணுறோம், இந்த தெரப்பியை கற்றுக்குங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க போய் எல்லாருக்கும் நீங்கள். அப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ எங்கள் ஒருத்தரால பண்ண முடியாது சார் இதெல்லாம். நாங்கள் ஒரு 10 பேர் வச்சு முடியாது எங்களெல்லாம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதை.